வணக்கம். இன்னைக்கு மார்ச் 23 இந்தியன் மார்க்கெட் ஒரு பெரிய கன்ஃபியூஷனோட தான் ஓபன் ஆக போகுது. ஏன்னா வீக்கெண்ட்ல நடந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் நல்ல நியூஸையும் இன்னொரு பக்கம் ரொம்பவே மோசமான நியூஸையும் கொண்டு வந்திருக்கு. இந்த ரெண்டு எதிரெதிரான சிக்னல்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு தான் நாம பார்க்க போறோம். ஆமா, இதுதான் இன்னைக்கு மில்லியன் டாலர் கேள்வி. ஒரு பக்கம் போர் டென்ஷன் எல்லாம் குறையுதுன்னு ஒரு நல்ல செய்தி, இன்னொரு பக்கம் மிரட்டல்கள் இன்னும் முடியலைன்னு ஒரு கெட்ட செய்தி. இதுல எது ஜெயிச்சு இன்னைக்கு மார்க்கெட்டை ஆழப்போகுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல சந்தைக்கு எது நல்லதுன்னு பாப்போம். இந்த ஆயில் விலையும் சில ராஜதந்திர நகர்வுகளும் எப்படி குளோபல் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன், எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் குறைஞ்சதுன்னு உங்களுக்கே புரியும். எல்லாம் ஆரம்பிச்சது சனிக்கிழமை. ட்ரம்ப் ஈரானை பத்தி ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு அமைதியா இருந்தாரு. இதுவே ஒரு நல்ல சிக்னலா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஈரான் ஒருபடி இறங்கி வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா கப்பல்கள் போகலான்னு சொன்னாங்க. கடைசியா ஞாயிறு சாயங்காலம் அமெரிக்கா ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து ஈரான் மேல இருந்த ஆயில் தடைகளை 30 நாளைக்கு தற்காலிகமா நீக்கினாங்க. இந்த 3 விஷயமும் சேர்ந்து மார்க்கெட்டோட பயத்தை நல்லாவே குறைச்சது. சரி, இந்த டிப்ளமேட்டிக் மூவ்ஸ்னால என்னாச்சுன்னு தெரியுமா? இதோ பாருங்க. ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில் விலை இப்போ $106.3 வந்திருக்கு. இது குளோபல் மார்க்கெட்டுக்கு, குறிப்பா நம்ம இந்தியாக்கு உண்மையிலே ஒரு பெரிய ரிலீஃப். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது $112 இருந்தது. இப்ப பாருங்க $106.3 வந்திருக்கு. கிட்டத்தட்ட $6 கம்மியா இருக்கு. நம்மள மாதிரி ஆயில் இறக்குமதி பண்ற நாட்டுக்கு இதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்க முடியுமா சொல்லுங்க? இப்போ கதையோட இன்னொரு பக்கத்துக்கு வருவோம். நல்ல நியூஸ் எல்லாம் வந்தாலும் சீரியஸான மிரட்டல்களும் ஆபத்துகளும் இன்னும் முழுசா நீங்கல. அதனால மார்க்கெட்ல இன்னும் ஒரு விதமான பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கோட்டை பாருங்க. இது யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட். ஈரானோட மிரட்டல் விடுற திறனையே உடைக்கிறதுக்கு இஸ்ரேலோட சேர்ந்து பிளான் பண்றோன்னு அவர் சொல்றது அமெரிக்கா இன்னும் ரொம்ப அக்ரெசிவா தான் இருக்குன்னு காட்டுது. அதனால டென்ஷன் இன்னும் தனியல. அமெரிக்காவோட மிரட்டலுக்கு ஈரான் சும்மா இல்ல. அவங்க பதில் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. தங்களை தாக்குனா அந்த ஜலசந்திய முழுசா மூடிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கத்தார், UAE, சவுதி அரேபியா மாதிரி நாடுகள்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குவோனும் எச்சரிச்சிருக்காங்க. இது நிலைமை எவ்ளோ சீக்கிரம் மோசமாகலான்னு நமக்கு காட்டுது. இந்த பயத்தோட விளைவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். போன வெள்ளிக்கிழமை அமெரிக்க மார்க்கெட் எப்படி விழுந்துச்சுன்னு பாருங்க. பதட்டம் அதிகமானதால டோ ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 1%, நாஸ்டாக் 2% மேலையும் சரிஞ்சது. இந்த பயம்தான் இன்னிக்கும் தொடர வாய்ப்பிருக்கு. சரி, இந்த குளோபல் இழுபறி எல்லாம் நம்ம இந்தியாவை எப்படி பாதிக்கும்? நம்ம ஸ்டாக்ஸ், நம்ம இன்வெஸ்டர்ஸ் நிலைமை என்ன? அத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கனாலே ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்கிறது தெரியும். வெள்ளிக்கிழமை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, பயந்து போய் 5500 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனா நம்ம டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் DIIs தைரியமா 5700 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட் பெரிய அளவுல சரியாம தடுத்து நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த 4ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு 2 ஸ்டாக்ஸ் மேல எல்லாருடைய கண்ணும் இருக்கும். ஒன்னு HDFC பேங்க். கிரெடிட் பாண்ட் சம்பந்தமா ஒரு பிரச்சனையில மறுபடியும் நியூஸ்ல வந்திருக்காங்க. ரெண்டாவது ஏர்லைன் ஸ்டாக்ஸ். கவர்மெண்ட் விமான கட்டணத்துல இருந்த கட்டுப்பாடுகளை எடுத்ததால இண்டிகோ மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கலாம். சரி, இப்போ நம்பர்ஸ்க்கு வருவோம். டெக்னிக்கலா என்னென்ன லெவல்ஸ் முக்கியம்னு பாத்திரலாம். அதாவது மார்க்கெட் எந்த லெவலை தாண்டினா மேல போகும், இல்லனா எந்த லெவலுக்கு கீழே வந்தா சரியும்னு பார்க்கலாம். நிஃப்டிக்கு 22,900 ஒரு முக்கியமான சப்போர்ட். அதாவது இந்த லெவலுக்கு கீழே போகாம பாத்துக்கணும். ஒருவேளை மேல போச்சுன்னா 23,200லேருந்து 23,400 வரைக்கும் ஒரு பெரிய தடை இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 53,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதை தக்க வச்சுக்கிட்டா 54,000 நோக்கி நகர பாக்கும். இந்த நம்பர்ஸை கவனமா வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது 2 விஷயம்தான். ஒன்னு, கச்சா எண்ணெய் விலை. அது குறைய குறைய மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, அமெரிக்காவிலிருந்து வரப்போற GDP டேட்டா. இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனை முடிவு பண்ணும். தயவு செய்து இதை அடிப்படையாக கொண்டு எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்க வேண்டாம். ஒரு செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகராக இந்த பகுப்பாய்வை கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்குகிறேன். பார்த்ததற்கு நன்றி.